வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே. RSS பிஜேபி அம்பானி அதானி பாசிசத்தை முறியடிப்போம் என்பதுதான் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மையமான அரசியல் முழக்கம். இன்றைய காலகட்டத்தில் உழைக்கின்ற மக்கள் வீழ்த்த வேண்டிய ஒரே சக்தி என்று நாம் சொல்லி குறிப்பான நபர்களை அடையாளப்படுத்தி நாம் அரசியல் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். அந்த நேரத்தில் இப்போது ஒரு குறிப்பான சம்பவத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதானி குடும்பம், கௌதம் அதானி, சாகர் அதானி என்று சொல்லுவார், அவருடைய அதானியுடைய மருமகன். இவர்கள் மீது அமெரிக்காவில் பல்வேறு மோசடிகளை செய்தார்கள் என்று வழக்கு இருக்கின்றது, கிரிமினல் வழக்கு இருக்கின்றது, தேடப்படும் குற்றவாளியாக வாரண்ட் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் நுழைய முடியாத அளவிற்கு தேடப்படும் குற்றவாளியாக இருந்த இவர்கள் இன்று அமெரிக்கா இவர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து $10 பில்லியன் அதானி குடும்பம் அமெரிக்காவில் மூலதனம் செய்வதற்கு அனுமதித்திருக்கின்றது. இந்த $10 பில்லியன் என்பது என்ன? அதனால் அதானி குடும்பமும் அவர்கள் குடும்பமும் உழைத்து சம்பாதித்த சொத்தா? அப்படி உழைச்சி இவ்வளவு ரூபாயை சம்பாதிக்க முடியுமா என்றால் கிடையாது. இந்தியாவை, இந்திய மக்களின் இறையாண்மையை, இந்திய மக்களின் வரிப்பணத்தை, இந்திய மக்களின் சொத்துக்களை சூறையாடி உருவாகியதுதான் இவ்வளவு பெரிய மூலதனம். இப்படி அதானி குழுமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மொத்த சொத்துக்களையும் மக்களுடைய வரிப்பணத்தையும் அனைத்தையும் உறிஞ்சி கொண்டு போய் இன்னைக்கு $10 பில்லியன் அமெரிக்காவில் போட்டிருக்காங்க. இதற்கு உதாரணமாக பல நடவடிக்கைகளை நாம் சொல்லலாம். அதாவது டாக்ஸ் கட்டாத கருப்பு பணத்தை பதுக்கிறதுக்குன்னே சில நாடுகள் இருக்கு. அங்கே கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு ஏமாற்றியது. இன்னொரு பக்கம் போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதை பங்கு சந்தையில் அறிவித்து அதன் மீது நிறைய பங்குகளை வாங்கி அந்த பங்குகளை போட்ட மக்களை ஏமாற்றியது, சிறு முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. இதன் மூலமாக அவர்கள் வாழ்வாதாரங்கள்லாம் அளிக்கப்பட்டது. எல்லாம் நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள், மோசடி குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஒப்பந்தங்களில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக சூரிய ஒளி மின்சக்தி தயாரிப்பதற்கென்று அரசு அதிகாரிகளுக்கு $265 மில்லியன் அளவிற்கு இவர்கள் லஞ்சம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள். இது எதையும் இந்திய நீதிமன்றங்களோ இந்திய அரசோ இதன் மீது வழக்கு பதிவு செய்யவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ தயாராக இல்லை என்பதை விட இந்தியாவின் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், அவர் தூய்மையானவர் என்று சொல்லி வழக்கை மறுத்திருக்கின்றது. இவர் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்திருக்கின்றது. இப்படி அனைத்து வகையிலும் பல்வேறு மோசடிகளை, ஊழல்களை, மக்கள் சொத்துக்களை இந்தியாவில் கொள்ளையடிப்பதற்கு துணையாக நின்றது இந்திய நீதிமன்றங்களும் இந்திய அரசு துறைகளும், குறிப்பாக RSS பிஜேபியும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இவர்கள் அடித்த கொள்ளை என்பது இந்திய மக்களுடைய பணம், இந்திய மக்களுடைய இறையாண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வங்கிகளில் இவர்களுக்கு கடனை வாரி வழங்கியது, திட்டமிட்டு அரசாங்கம் இவர்களுக்கு வரி சலுகைகள் வழங்கியது. இப்படி கொள்ளையடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் சட்டப்படியும் சட்ட விரோதமாகவும் திறந்து கொடுத்து இன்று அதானியை $10 பில்லியன் அமெரிக்காவில் மூலதனம் இடுவதற்காக இன்றைக்கு அந்த அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். அதைவிட முக்கியம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் இன்று வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் மோடியினுடைய அரசியல் அதிகாரமும் இருக்கின்றது. இந்த பாசிச மோடி RSS அரசு என்பது அதானிகளை காப்பாற்றுவதற்காகவும் அதானிகளின் மூலதனங்களை வளர்ப்பதற்காகவும் இதன் மூலமாக இந்திய மக்களை கஞ்சிக்கில்லாதவர்களாக ஆக்குவதற்காகவும் அவர்களின் மிக கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளுவதற்காகவும் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த $10 பில்லியன் மூலதனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.